ஒரு பையன் உன்னை ஏமாத்திட்டானா, அவன் என்ன ஏமாத்திட்டான், 420 ஃப்ராடு, சீட் பண்ணிட்டான்னு சொல்லி என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாமே சொல்றல. நீ அவன் உன்னை அதிகமா கேர் பண்ணும், அதிகமா லவ் பண்ணும், உனக்கு மட்டும் உண்மையா இருக்கணும், உனக்கு ஃப்ரீடமா இருக்கணும், உனக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும், என்னெல்லாமோ பேசுற, எவ்வளவு ஜாலியா ஹாப்பியா இருக்கணும், அது எல்லாத்தையும் அவங்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றல. அதே மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கியா, அவனுக்கு பிடிச்ச ஃபீலிங்ஸோட நீ இருக்கியா, என்னைக்காச்சும் அவனுக்கு மட்டும் நீ உண்மையா இருந்திருக்கியா, என்னைக்காச்சும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸிங் கோட் எல்லாத்தையும் பண்ணிருக்கியான்னு சொல்லி என்னைக்காவது கேட்டு தெரிஞ்சிருக்கியா, இல்ல என்னைக்காச்சும் உனக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்ன்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சிருக்கியா. இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனோட ஃபீலிங்ஸ் ஏற்ற மாதிரி நீ இருந்தாலே அவன் உன்னை விட்டு வேற பொண்ணை தேடி போக மாட்டான். என்கிட்ட ஏன் சரியா பேச மாட்டேற, என்கிட்ட பேசணும் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லாமலாம் இல்ல, அவங்கள சுத்தி எவ்வளவு பேர் இருந்தாலும் உன்கிட்ட மட்டும் தான் பேசுறதுக்கு ஆசைப்படுறாங்க. உனக்கு பேசுறதுக்கு பல பேர் இருக்கலாம், பட் அவங்களுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது நீ ஒருத்தங்களாம். அதனாலதான் அவங்க வாயை திறந்து என்கிட்ட பேசுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அவங்க லைஃப்ல தொலைச்சிடாத, எங்க தேனாலும் கிடைக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணை தொட்டு தாலி கட்டின புருஷன் இறந்துட்டான்னா அவளுக்கு பேர் விதவன்றதுல மட்டும் போயிடும். அதே அவன் உயிரோடு இருந்து அவளை விட்டு போயிட்டான்னா அவளுக்கு இந்த ஊரே பல பேர் பல விதமா கூப்பிடுவாங்க. ஐட்டம், தேவடியா, புருஷன் இழந்தவா, வாழா வெட்டி, வாழ தெரியாதவா, வேசன்னு என்னென்ன பேச முடியுமோ இப்படி பல பேரோட கூப்பிடுவாங்க அந்த பொண்ணை.